கோகுலத்தில் கண்ணன் வெண்ணெய் திருடி சாப்பிட்றப்ப கீழே கொட்டிருக்கக்கூடிய வெண்ணெயில் கண்ணனுடைய பாதச்சுவடுகள் எல்லாமே இருக்குமா. அதை பார்த்த கோகுலவாசிகள் யாருமே கண்ணனை வந்து திட்டவே மாட்டாங்களாம், கோவிச்சுக்க மாட்டாங்களாம். கண்ணன் வீட்டுக்கு வந்தாலே செல்வச் செழிப்பு அதிகமாக இருக்கும், பசுமாடுகள் பால் நிறைய கறக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஐதீகம். அதனால அப்போ இருந்தே கோகுலாஷ்டமி அன்னைக்கு கண்ணனுக்கு பாதங்கள் வரைஞ்சு வழிபட ஆரம்பிச்சாங்க. கண்ணனுடைய பாதங்கள் வரைகிறப்ப நம்ம வீட்டு கோகுலாஷ்டமி அப்போ நம்ம வரைவோம். அதில் வந்து 8 மாதிரி இருக்கக்கூடிய கண்ணனுடைய பாதங்கள் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிறதையும், அது மேலே நம்ம வைக்கக்கூடிய அந்த 5 விரல்கள் மாதிரி இருக்கக்கூடிய அச்சு வந்து ஓம் நம சிவாயா அப்படிங்கிறதையும் குறிக்கும். சைவ மதமும் வைஷ்ணவ மதமும் சைவ வைஷ்ணவ மதத்துக்குள்ள ஒற்றுமையை இது குறிக்குது. கண்ணனை நம்ம ஒரு அடி நோக்கி மேலே போனோம் அப்படின்னா 10 அடி முன்னால் வந்து அவர் நம்மளுக்கு அருள் புரிய ஆரம்பிச்சிருவார். எந்த கடவுளை கும்பிட்டாலும் முதல்ல அவங்களுடைய பாதங்களை பார்த்து கும்பிடுங்க. கண்ணனுடைய பாதங்களை வந்து நம்ம கெட்டியா பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து அவர் விடவே மாட்டார். செல்வ செழிப்புக்கு குறைவு இருக்காது, சந்தான பாக்கியம் நிச்சயம் நம்ம வீட்டில் இருக்கும்.